அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்மளோட ஆர்டர் டே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பேக் பண்ணுறேன், அதாவது நம்ம புதுசாக அட்டைப்பெட்டி வாங்காமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும், எப்படி உள்ள பேக்கிங் பண்ணலாம், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த பாட்டில் எங்கே வாங்கினீங்க, இந்த ஸ்டிக்கர் எப்படி பிரிண்ட் பண்ணீங்க, என்னென்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கினீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலெலாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ உத்தியம்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது நம்ம பண்ணி முடிச்சிடணும். ப்ரௌசிங் சென்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி நம்ம ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணும்போது நம்மக்கிட்ட FSSAI அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். இது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது லோன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அதை காட்டி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாவும் எலுமிச்சங்காய் ஊறுகாவும் வந்தது. இது எங்கள் பாட்டி போடுறது, நம்ம பண்ணுறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலோ டேப் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுலேருந்து ஆயில் எதுவும் லீக் ஆகாமல் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ST கொரியரில் தான் போடுறோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊறுகாய் அப்புறம் ஹேர் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஹர்ட்ஸ் அண்ட் கர்ட் இருக்கும் இல்லையா, அந்த தயிர் டப்பா. கம்மியான ப்ராடக்ட்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு மேலே ஊறுகாய்க்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் பண்ணியிருக்க ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையில் போய்ட்டு நீங்கள் கேட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. லோகோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நேம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, அங்கே சொன்னிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்டிக்கர் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு தான் அதை செக்யூர் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர் நல்லா சுருட்டிட்டு 4 கார்னர்லேயும் வச்சிடணும். வச்சுட்டு அதே மாதிரி நடுவுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது ஊறுகாய் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆடாது. ஊறுகான்னு இல்லை, எந்த ஐட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொரியரில் ஆடாமல் அப்படியே இருக்கும். நமக்கு பேக்கிங்க்கான செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம பழைய பேப்பர் கடையில் இந்த மாதிரி காய்லாங்கடை கடையில் போய்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். கேட்டிங்க அப்படின்னா கிலோவே பார்த்திங்கன்னா 15 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது மளிகை கடை இருந்துச்சு அப்படின்னா மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ₹1 இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ₹1 கொடுக்குறாங்க. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலும் முருங்கைப்பொடியும். இந்த ஹேர் ஆயிலோட ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். நீங்கள் ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலோட பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹோல்சேல் பாட்டில் ஷாப்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் செய்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்காக 100 200 அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் 10 15ன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருங்கை பொடியெல்லாம் நம்ம பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சீலிங் மிஷின் இல்லை. ஏன்னா நம்ம புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி வச்சுட்டே நம்ம பண்ணலாம். மெழுகுவர்த்தி இல்லைன்னா அகல் விளக்கில் நம்ம பற்ற வச்சு இந்த மாதிரி ஈஸியாக சீல் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்தோன்னே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது ஒரு பொருளாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கவர்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக பேப்பர் கடையெல்லாம் இருக்கும். அந்த பேப்பர் கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி 1/2 kg 100 கிராம் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் 100 பேப்பர், அதாவது அரை கிலோ பிடிக்கிற மாதிரி 100 பேப்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி நம்மக்கிட்டே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி தான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்குது. இன்னொன்று இந்த பொடி மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா காலையில் லஞ்ச் பாக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துலலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். வெறும் ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கூட நம்ம டக்குன்னு இந்த பொடியை போட்டு சாதம் கிளறிக்கலாம். இல்லை அப்படின்னா இது இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணலை. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா CD மார்க்கர் இருக்கும். அந்த மார்க்கர் வச்சு இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அலையாது. இந்த மார்க்கரை வச்சு நம்ம ஈஸியாக அந்த மாதிரி எழுத முடியும். திரும்ப இதுவும் பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தயிரோட டப்பா இருக்குல்லையே, அதுதான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தது, இந்த அட்டைப்பெட்டியில் ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லா டபுள் சைடும் நல்லா ரேப் பண்ணிடுங்க. அந்த ப்ரௌன் டேப் வச்சு 2 டைம் நல்லா ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை வச்சு சைட்ஸ்லலாம் நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பேக் பண்ணியிருக்க பொருள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஆடாமல் போய் சேரும்.
இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து நான் வந்து கொரியர் கவர் வாங்கி தான் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டுருந்தேன். கொரியர் கவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் வந்து பெரிய சைஸ் கவரா இருந்தா ரூ. 10 வரும். சின்ன சைஸ் கவரா இருந்தா ரூ. 5 வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 10 ஒரு பேக்கிங்க்கு செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு அதிகமா தான் இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து இந்த மாரி கார்ட்போர்ட்ஸ் வச்சு பண்றனால பார்த்தீங்கன்னா, நெறைய பொருளும் வைக்க முடியுது. அதே மாரி பேக்கிங்கும் வந்து நீட்டா போய் சேர்ந்துருது. இன்னொன்னு நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாரி தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ஒரு வேளை வந்து புதுசா ஏதாவது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நல்லா வந்து பிஸ்னஸ் வந்து குரோத் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லைக், ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.